அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற விருதுநகர் மக்களவை தொகுதிக்கான இந்தியா கூட்டணி தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுடன் இணைந்து வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் நிறைய மண் வெட்டியதாகவும், ஆனாலும் அவரது உடம்பு குறையவில்லை எனவும் வேடிக்கையாக கூறியது கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் அன்னூர் மைல்கல் பகுதியில் அக்கட்சியின் தேர்தல் பணிமனையை MLAக்கள் AK செல்வராஜ், PRG அருண்குமார், முன்னாள் சபாநாயகர் தனபால் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய MLA செல்வராஜ், ராசா மற்றும் கனிமொழி ஆகியோர் வெற்றி பெற்றாலும் சிறை செல்வது உறுதி என்றார். கண்டிப்பா நரேந்திர மோடி அவர் விட மாட்டார். கனிமொழியையும் ராஜாவையும் கண்டிப்பாக எந்த காலத்திலும் பிஜேபி நாடாளுமன்றத்தில் செல்வதற்கு விட மாட்டார்கள். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து அமைச்சர் மெய்யநாதன், பேராவூரணி MLA அசோக்குமார் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், பாஜகவுக்கு வாக்களித்தால் இனிமேல் தேர்தலே நடைபெறாத அளவிற்கு சர்வாதிகார ஆட்சி அமையும் என்றார். தயவு செய்து பணிவோடு கேட்கிறேன், இந்த தேர்தலில் இனிமேல் தேர்தல் நடக்கணுமா வேண்டாமா என்ற முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தப்பி தவறி பாஜக இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்தா இனி தேர்தலே இருக்காது. தேர்தல்னா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலும் நடக்காது, எந்த தேர்தலும் நடக்காது. வேலூர் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் AC சண்முகம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இத்தொகுதிக்குட்பட்ட 600 மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி அளிப்பதாகவும், ACS மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச சிகிச்சை அளிக்க வழிவகை செய்யப்படும் எனவும் கூறினார். நான் தேர்தல் நிற்கும்போது ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலில் 600 மாணவர்களுக்கு இலவசமாக இடம் கொடுத்தோம். தேனி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனை ஆதரித்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை CR சரஸ்வதி போடிநாயக்கனூரில் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர், தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியும் உதயகுமாரும் அடமானம் வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னு முதலமைச்சரே பரிந்துரை பண்ணாரு, ஸ்டாலினே பரிந்துரை பண்றாரு. எதிர்கட்சி துணைத் தலைவராக கொண்டு வந்து உதயகுமாரை உட்கார வைங்க. என்ன அர்த்தம்? இந்த தேர்தலில் 2 பேரும் கூட்டு சேர்ந்து திமுக ஜெயிப்பதற்கு நீங்க துணையா இருங்கன்னு அர்த்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.